Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 14th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா கூட்டணி தலைவர் கார்கே ஆலோசனை கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேயை நியமிக்க கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை. நெக்ஸ்ட் நியூஸ். 4 நாட்கள் 40 வகையான கலைகளுடன் சென்னை சங்கமம் திருவிழா. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை நகரில் 4 நாட்கள் நடைபெறும் சென்னை சங்கமம் திருவிழாவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் ஜனவரி 14ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளன. தினமும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்கா, திருவல்லிக்கேணி பாரத சாரண சாரணியர் அரங்கம், பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, தியாகராய நகர் மாநகராட்சி பூங்கா, சைதாப்பேட்டை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானம், நுங்கம்பாக்கம் மாநகராட்சி விளையாட்டு திடல், செம்மொழி பூங்கா, கோயம்பேடு ஜெய்நகர் பூங்கா, அண்ணாநகர் கோபுர பூங்கா, கே நகர் சிவன் பூங்கா, வளசரவாக்கம் லெமேக் பள்ளி மைதானம் ஆகிய பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளதாக தகவல் வந்திருக்கு. ஸோ 4 நாட்கள் 40 வகையான கலை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. சரி, என்னென்ன கலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மண்ணோட பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாற்றுற வகையில் 40 வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள் கரகாட்டம், ஆதிமேளம், காவடியாட்டம், புறவியாட்டம், வில்லிசை, தொல்கருவி இசை, கோல்கால் ஆட்டம், கைச்சிலம்பாட்டம், கரகம், தப்பாட்டம், கும்மியாட்டம் அப்படின்னு இப்போ ஒரு லிஸ்டே இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் குறித்தது தான் இந்த நியூஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தூய்மை நகரம் 37வது இடத்திற்கு சென்னை முன்னேற்றம். மத்திய அரசின் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியலில் சென்னை உடல் உறுப்பு தானம் மூலம் கடந்த ஆண்டில் 1000 பேர் பயனடைந்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை 11.4% அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், இதயம், சிறுகுடல், கணையம் ஆகிய உடல் உறுப்புகளுக்கான தானம் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நிகழாண்டுக்குள் 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு. அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழாண்டு இறுதிக்குள்ள 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறையின் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தொடங்கியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மனித வனவிலங்கு மோதல் நிவாரணம் ரூபாய் 10 லட்சமாக உயர்வு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் மனித உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான நிவாரணத் தொகையை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீதிபதிகளும் வழக்குரைஞர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் வழக்குகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை தளபதி சஞ்சீவ் விஜய்குமார் கங்காபுர்வாலா தெரிவித்தார். கடந்த ஆண்டில் 91,000 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் 1,11,000 வழக்குகள் மீது முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று மதுரை கிளையிலும் 61,000 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 65,000 வழக்குகள் மீது முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்ட வழக்குகள் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்க வேண்டும்
என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் காகிதமில்லாத முறையை கொண்டுவர நீதித்துறை விரும்புகிறது. அதற்கு ஏற்ப தமிழக அரசு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறது. வழக்குகளை விரைவில் முடிக்கும் வகையில் அலுவலகம், கோர்ட் முறையை அமல்படுத்த தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் ராமராஜ்யத்தின் சாராம்சம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் இதனை மனதில் கொண்டு அடிப்படை உரிமைகள் பகுதியின் மேல் பகுதியில் கடவுள் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோரது சித்திரங்களை இடம்பெற செய்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க. மதச்சார்பின்மையின் உண்மையான அடையாளம் ராமர் கோவில் இயக்கம் என்று அத்வானி தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராகுலின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மணிப்பூரில் இன்று தொடக்கம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் அக்கட்சியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மணிப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. கடந்த ஆண்டு நாட்டின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்டார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 12 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக நாட்டின் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அவர் தலைமையில் காங்கிரசின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பயணம் மணிப்பூரில் உள்ள தௌபல் மாவட்ட மைதானத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. எல்லை பிரச்சனைகள் இடையே சுமூக உறவை சீனா எதிர்பார்க்க கூடாது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் சனிக்கிழமை நடைபெற்ற புவிசார் அரசியலில் இந்தியாவின் எழுச்சி என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதில் இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவு குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இந்தியா சீனா இடையேயான எல்லைகள் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லை பகுதிகள் அல்ல. அதே நேரம் இந்த எல்லை பகுதிகளில் இரு தரப்பிலும் படைகளை குவிக்கக்கூடாது. மேலும் வீரர்களின் நடமாட்டம் குறித்து ஒவ்வொருவர் தெரிவிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு சைனா மீறியது. ஸோ இந்த எல்லை பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு வேணும். மற்ற விவகாரங்களில் இரு நாடுகளுக்கிடையே சுமூக உறவை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஏற்கனவே இந்திய தரப்பில் தெளிவாக கூறப்பட்டிருந்துச்சு. ஒருபுறம் மோதல் போக்கை கடைபிடித்து கொண்டு வர்த்தக உறவு சுமூகமாக நடைபெற வேண்டும் என எதிர்பார்ப்பது சாத்தியம் இல்லாதது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் மேலும் இருக்கு நியூஸ் பாருங்க. பிரதமர் மோடியினுடைய லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க ஜெய்சங்கர் மாலத்தீவுடன் இந்தியா வலுவான உறவை கொண்டுள்ளது. அரசியல் ரீதியில் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், ஆனால் மாலத்தீவு மக்கள் இந்தியா மீது மிகுந்த நல்லெண்ணத்தை கொண்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரேபிஸ் தடுப்பூசி செயல்திறன் ஆய்வு கோரி மனு கேரள அரசிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ரேபிஸ் தடுப்பூசி எதற்காக? வெறிநாய் கடியால் ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்காக மனிதர்களுக்கு செலுத்தப்படுவது தான் இந்த ரேபிஸ் ஊசி. IDRV அப்படின்னு தடுப்பூசியை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த 35 நாடுகள் ஒப்புதல். மத்திய அமைச்சர் தகவல். இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்திக் கொள்ள இதுவரை 35 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாயின் 100 ஆண்டுகால பயணம் என்ற தலைப்பில் டில்லியில் சனிக்கிழமை நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பங்கேற்றார். இது குறித்து அவர் கூறியதாவது, அம்பேத்கர் சட்டமேதை மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்திய ரூபாயின் மதிப்பை குறைக்க முற்பட்ட போது அதனை எதிர்கொள்ள அம்பேத்கரின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது.
ஸோ அம்பேத்கரை பற்றி இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அவர் எழுதின பிஹெச்டி தீசிஸ் தான். ஸோ இது குறித்த மேலும் முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய பிஹெச்டி தீசிஸ். த தீசிஸ் நேம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் டூல் அண்ட் ப்ரொவைடட் கைட்லைன்ஸ் ஃபார் த ஆர்பிஐ ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்டோட இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1934. இதை கொஞ்சம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமியில் முக்கியமான ஏரியா ஆர்பிஐ அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது. பேங்கிங் செக்டர் முக்கியம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா ஆஸ்டஃபென்கோ லஹாக்கா சாம்பியன். அடிலைட் இன்டர்நேஷனல் போட்டியில் மகளிர் பிரிவில் ஜலானா ஆஸ்டஃபென்கோவும் ஆடவர் பிரிவில் ஜிரிலஹாவும் பட்டம் வென்றனர். நெக்ஸ்ட் ஒன் ஹோபர்ட் இன்டர்நேஷனல் எம்மா நவைரே சாம்பியன். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராமர் கோவில் மூலவர் சிலை பிரதிஷ்டை 40 கேமராக்களுடன் 4K தொழில்நுட்பத்தில் டிடி நேரலை. தென் சிறப்பு விருந்தினர்களுக்கு கோயில் மண் பரிசு. அயோத்தி கோவில் மூலவர் சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் 11,000த்திற்கும் அதிகமான முக்கிய பிரபலங்களுக்கு கோயில் மண் பரிசாக வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்தது. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலில் மூலவர் குழந்தை ராமர் சிலை வரும் 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்ய உள்ளது. சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க சுமார் 11,000த்திற்கும் அதிகமான முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோயில் அஸ்திவாரம் அமைக்கும் போது தோண்டப்பட்ட கோயில் மண்ணில் சிறிதளவு அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட உள்ளது. இது குறித்து மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையில் மூலவர் சிலை பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கும் முக்கிய பிரபலங்களுக்கு ராம ஜென்ம பூமியின் மண் சிறிய பெட்டிகளில் அடைக்கப்பட்டு பரிசாக வழங்கப்படும். இதனுடன் நெய்யால் செய்யப்பட்ட மோச்சூர் லட்டு பிரசாதமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தைவான் அதிபர் தேர்தலில் சீன எதிர்ப்பாளர் வெற்றி. தைவானில் சனிக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட ஆளும் ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் லாய் சிங் டே வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் நியூஸ். ஈராக் சிரியாவில் துருக்கி வான்வழி தாக்குதல். ஈராக்கிலும் சிரியாவிலும் குர்து படையினரை குறிவைத்து துருக்கி சனிக்கிழமை வான்வழி தாக்குதல் நடத்தியது. த நெக்ஸ்ட் நியூஸ். 9 பேருக்கு தமிழக அரசின் விருதுகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களுக்காக தந்தை பெரியார் விருது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றுவோருக்கு டாக்டர் அம்பேத்கர் விருது தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுப வீரபாண்டியனுக்கும், டாக்டர் அம்பேத்கர் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பெ. செண்பகத்திற்கும் அறிவிக்கப்பட்டது. விருது தொகை ரூபாய் 5 லட்சம், தங்கப்பதக்கம், தகுதியுரை ஆகியவற்றை கொண்டதாகும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுக்காக தொடர்ந்து உழைப்போருக்காக திருவள்ளுவர், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, காமராஜர் பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கு 1983ஆம் ஆண்டிலிருந்து திருக்குறள் ஒப்பித்தல், கட்டுரை, பேச்சு போட்டிகளை பாலமுருகன் அடிமை சுவாமிகள் நடத்தி வருகிறார். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. முன்னாள் எம்எல்ஏவுமான உ. பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருதை முதல்வர் வழங்கினார். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கவிஞர் பழனி பாரதிக்கு மகாகவி பாரதியார் விருதையும் 92 வயதிலும் தனித்தமிழ் வேட்கை அகலாமல் அருந்தமிழ் பணியாற்றி வரும் எழுச்சி கவிஞர் மா. முத்தரசுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதையும் முதல்வர் வழங்கினார். இந்த விருதுகள் ஒவ்வொன்றும் விருது தொகை ரூபாய் 2 லட்சமும் 1 சவரன் தங்க பதக்கமும் தகுதியுரையும் அடங்கியதாகும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முக்கிய அமைச்சர்கள், முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.